அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேகங்கள் வழியாய் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு கேள்வி, இயேசு வருகிறேன்னு சொல்லி 2024 வருஷம் ஆயிற்று. இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லிய சபைகளை தொடங்கி ஜனங்களை கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இயேசு வருவாரா வரமாற்றாரா என்ற கேள்விகள் அநேக உள்ளத்தில் உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் அந்த கேள்வி உண்டு. சில நேரத்தில் சொல்லாமல் நாம் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை 2 பேதுரு 3:9 அப்படி சொல்லுது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏன் சீக்கிரமா வரல அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. எல்லாரும். இந்த கேள்விகள் நம்ம உள்ளத்தில் உண்டு, ஆனா வெளியே கேட்காம இருக்கிறோம் இல்லையா? திரும்ப கூட அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் கண்கள் நல்ல காதுகள் கேட்கும்படியாக. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். சபைக்குள்ளேயே சிலர் என்ன செய்றாங்க, எண்ணுகிற மக்கள் இருக்கிறாங்க. வெளியே தேவையில்ல, அவங்க என்னைக்குமே நம்புறதில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு, இருளின் பிள்ளைகளுக்கு இந்த வெளிச்சம் புரியாது. அவர்களுக்கு காதுகள் அடைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேவன் ரட்சிப்பின் வாசலை கொடுத்திருக்கிறார். பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறபடி நமது வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதுவே பெரிய மகிழ்ச்சி. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்தில் எத்தனையோ பக்கத்து வீட்டு கிடைக்கல, இந்த பக்கம் வீட்டு கிடைக்கல, எவ்வளோ சொல்லியும் கேட்கல. உலகமே இங்கே சுகமாகி போகிறத கண்ணால் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலை. ரட்சிக்கப்பட விழுது ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணால் அது நல்லா இருக்காது. அவங்க ரட்சிக்கப்படணும், மன்றாடணும். அது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவரை அவங்கள தொடுங்க, ரட்சிங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லுவாங்க. யாரெல்லாம் தூஷித்தாங்களோ இயேசுவை, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க ரட்சிப்பு சாட்சி பெருசாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் சபைகளை இடிக்கிறதுக்கு நிருபம் வாங்கினான். அப்போஸ்தலன் பவுல் என்ன செஞ்சான்னா, சபைகளை இடிக்கணும், கிறிஸ்தவங்களை ஒடுக்கணும், தலைவர்களை அழிக்கணும்னு சொல்லி நிருபத்தை ஏற்படுத்தி புறப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். எது வரைக்கும்? கிறிஸ்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க முயற்சி பண்ணி, முடிவு பண்ணி, எல்லாம் பண்ணி, தீர்மானம் வாங்கி அழிக்க கிட்ட போகும்போது ஒரு வழி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அல்லேலூயா. ஏன்னா முன்னே இருந்த கிறிஸ்தவங்க ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை. அவன் எல்லாத்தையும் விருத்து அவன் ஆஸ்திகளை எல்லாம் கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சதுனால அவனும் ஆசீர்வதிக்கப்பட வேணாம், மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட வேணாம், அவன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. ரட்சிங்க, வியாதியை குணமாக்குங்க அப்படி. அவன் சபைக்கு வந்து ரட்சிக்கப்படணும். இப்போ நம்முடைய கிறிஸ்தவரோட மைண்ட் இருக்கு இல்லையா, மூளை சரியில்லை. நம்ம எதுக்கு எப்படி ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணும் வசனம் சொல்லுது. நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, சொந்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்க. அது சுயநலம். அல்லேலூயா. அது சுயநலம். அது சொல்லப்போனால் அநியாயம். அல்லேலூயா. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ கவனிங்க, இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும்னு கொஞ்சம் கூட்ட மக்கள் ஜெபிச்சாங்க. ஒரு சிறு கூட்டம் ஃபஸ்ட்டு ஜெபிச்ச கூட்டம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஜெபிச்ச கூட்டம் வெறும் 11 பேர். இயேசு கிறிஸ்து அவங்க தரிசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 40 நாளில் 40 நாள் வெறும் 11 பேர் தான் ஜெபம் பண்ணாங்க. இயேசு பரமேறிய பின்பு 40 நாள் யூதாசு போயிட்டான். 11 பேரும்
கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு கதவுக்குள்ள வருவார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இயேசு வருவார், உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவார். அல்லேலூயா. அது அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. ஆவியின் மனிதனாக இருந்தாங்க அவங்க. அந்த 11 பேர் அதுவரை இயேசுவோட சரீர மனிதனாக வாழ்ந்தவர்கள். இப்பொழுது இயேசு உயிர் பெற்று அந்த 11 பேரோடையும் கூட இருந்ததுனால ஆவியின் மனிதனாக இருந்தார்கள். ஆகவே ஆவியானவர் அவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. லேசா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, லேசா உலாவிக்கிட்டு இருக்காரு. 40 நாளும் ஆவியானவர் பகிரங்கமாக அந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 நாளும் அவர்கள் திருவுளம் பற்றி கொண்டே இருந்தார். இந்த கொஞ்சம் கூட்டத்தின் ஜெபம் 40 நாள் உபவாசம். அதனால தான் சில நேரத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், 21 நாள் உபவாசம் இருக்கிறோம், 7 நாள். அப்போ அந்த ஜெபம் 120 பேராக கூடிச்சு. அவர்களும் சேர்ந்து ஜெபிக்க போது 50ஆம் நாள் பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் பகிரங்கமாக வந்தார். அந்த கூட்டத்துக்கு தீர்மானம் என்னன்னா, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரம் பூமிக்கு வரப்போகிறார். அழிவில் நின்று காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க எப்பொழுது முழக்கம் இயேசு வரப்போறார், அதற்கு நீ ஆயத்தமா நான் ஆயத்தமா, இதே பேச்சா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்படி அவர்கள் தீர்மானமாக இருந்தாலும் யார் கோல் சொன்னாலும் அந்த பேச்சை கேட்கலவங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் கோல் சொன்னாங்க, அதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்புறியா? உங்கள் கடவுளே சிலுவையில் அடிச்சிட்டாங்க, உங்கள் கடவுளே சொன்னார் ஒரே வார்த்தையில் இந்த பூமியை உண்டு பண்ணார். ஏன் அவர் சேவகனெல்லாம் கொண்டிருக்கலாம், ராஜாக்களை கொண்டிருக்கலாம். அப்படி அவர் உண்மையிலேயே பிதாவின் மகனாக இருந்தால் அவர் இந்த இவ்வளவு மரணத்துக்கு பிதா ஒப்பு கொடுப்பாரா?